அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பான வணக்கம். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட கணவன், அவனால் பாதிக்கப்படும் மனைவி, அவர்களை பற்றிய இந்த சமூகத்தின் பார்வை. முடிவில் அந்த மனைவியின் நிலை என்னவாக இருந்தது என்பதை ஒரு அழகான கிராமத்து சூழலை மையமாக வைத்து எழுத்தாளர் திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய ஏழை கோயில் சிறுகதைக்குள் செல்வோமா? 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோட கிராமத்துக்கு திரும்பி வரேன். அது எங்க பெரியய்யா வாழ்ந்த கிராமம். கிராமத்துல பெருசா மாறுதல் எதுவும் இல்ல. ஆனா அந்த ஊருக்கு நடுவுல இருந்த சிவன் கோயில் மட்டும் ரொம்ப மாறி இருந்தது. கோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டு, சுவர்கள் அழகாக கட்டப்பெற்று, ஒன்றிரண்டு புது சன்னதிகள் கூட வந்திருந்தது. அந்த கிராமத்திலேயே அந்த கோயில் கம்பீரமா அழகா இருந்தது. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல எத்தனை சண்டை, எத்தனை வாக்குவாதம். அங்க இருந்த தர்மகர்த்தாக்களோட மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரிதான் அதுக்குள்ள இருந்த இறைவனே அடங்கி ஒடுங்கி கருவறைக்குள்ள விளக்கு கூட இல்லாம இருந்திருக்கான். அத்தனை பிரச்சனைக்கும் விஷயம் ஒன்னும் பிரமாதமா கிடையாது. விளக்க போடுறதுக்கு நல்லெண்ணெய நாகலிங்கம் கொடுத்தா அத தம்பிரான் தடுத்துடுவார். தம்பிரானும் நாகலிங்கமும் அந்த ஊர்ல பெரிய மனுஷங்க. ஏன் அந்த நாகலிங்கம் பையன் குடுத்துதான் விளக்கேத்தணுமா ஐயரே? அப்படிப்பட்ட விளக்கு இந்த கோவில்ல எரியவே வேண்டாம் அப்படின்னு விளக்க வாயாலேயே ஊதிட்டு போயிட்டாரு. இதுக்கு காரணம் அந்த நாகலிங்கம் கருப்பு மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறார். அந்த பாவப்பட்ட காசை தர்மமா பயன்படுத்த கூடாதாம். இதுதான் தம்பிரானோட கோபத்துக்கு காரணம். அந்த ஊர்ல ஒரு கொடுக்காப்புளி தோப்பு இருந்தது. அங்கதான் குமரப்பனும் அவனோட மனைவி மங்காத்தாளும் அந்த கிராமத்துல நுழைஞ்சாங்களாம். அவங்க கல்யாணம் காதல் கல்யாணம்ன்றதுனால அவங்களோட ஊரை விட்டு பிழைப்புக்காக இங்க வந்தாங்க. நான் அப்போ சின்ன பையன்தான். இந்த காலம் மாதிரிலாம் காதலர்களை கடற்கரை, ஏரிக்கரை இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. கழுத்துல தாலி இல்லாத பெண்ணுன்னா ஊர் என்ன வேணாலும் கேள்வி கேட்கும். அப்புறம் இந்த சிவன் கோவில்ல தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே நடந்தது. குமரப்பன் நல்ல புத்திசாலிதான். தென்னங்கீத்துகளை முடையறதுல குமரப்பன் ரொம்ப கெட்டிக்காரன். எங்க வீட்டுல கூட தென்னை மரத்துல ஏறி மட்டைகளை எல்லாம் கழிச்சு போட்டு மட்டைக்கு கீத்து முடையறதுக்கு காலனான்னு சொல்லி வாங்கிப்பான். ஒரு நாளைக்கு அவனோட வருமானம் ஏறக்குறைய 1 ரூபா வரும். குடும்ப செலவுக்கு போக மீதிய கள்ளுக்கடையில கொண்டு போய் கொட்டிடுவான். மங்காத்தா அவங்கிட்ட சண்டை பிடிப்பா. கள்ளு தண்ணி தான் ஊத்திக்கினியே, சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, போ வெளியே அப்படின்னு கத்துவா மங்காத்தா. 2 பேருக்கும் வாய் சண்டை, அப்புறம் கை கலப்பு ஏற்படும். நான் ஸ்கூல் போகும்போது இவங்களோட சண்டைய தள்ளி நின்று ரசிச்சு பாப்பேன். அப்போ மங்காத்தா சொல்லுவா, இத பாரு, பெரியய்யா வீட்டு பையன் பாக்குறான், சும்மா கடை அப்படின்னு சொல்லுவா. இப்படிதான் அவங்களோட காலம் போயிட்டு இருந்தது. தினமும் தவறாம சிவன் கோயிலுக்கு போவான் மங்காத்தா. ஒரு கால நாக்கு சூடம் கொளுத்தி தரையில விழுந்து ஓன்னு அழுவா. சாமி, இந்த கள்ளுக்கடைகளை எல்லாம் மூடணும் சாமி அப்படின்னு அவ வேண்டிப்பா. அந்த சமயத்துலதான் கள்ளுக்கடை மறியல் நடந்துட்டு இருந்தது. ஆனா அதே மங்காத்தா தான் இப்போ 15 வருஷம் கழிச்சு கலக்கல் வியாபாரம் பண்ணி பணம் நிறைய சம்பாதிச்சாலாம். இந்த விஷயத்த இப்போ டீக்கடை பாச்சாதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தெரியாது, அந்த மங்காத்தா கொடுத்த பணம் தான் இந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு பயன்பட்டது. இல்லாட்டி இந்த தம்பிரானும் நாகலிங்கமும் அப்படியே கிழிச்சு புடுவாங்க பாரு அப்படின்னு சொன்னான் பாச்சா. ஆமா ஆமா, யாராவது கிழிக்க வரேன்னாலும் குறுக்க விழுந்து மறிப்பாங்களே, அவங்களேதான் வாழணும், அவங்க பேரு தான் பேப்பர்ல பெரிய எழுத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாச்சே. இதனாலதான் இந்த ஊர்லாம் எங்கேருந்து முன்னுக்கு வரப்போகுது அப்படின்னுதான் நானே வெளியில போனேன். ஐயோ, இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கேன். இந்த பொல்லாப்பெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, எனக்கு அவசியம் இல்ல. ஆமா, நாகலிங்கமும் தம்பிரானும் சும்மா இருந்தாங்களா? என் மனம் வேண்டாம் என்று சொன்னாலும் என்னால் அவர்களை பற்றி விசாரிக்காமல் இருக்க முடியவில்லை. பின்ன சும்மா இல்லாம என்றான் பாச்சா. சொல்லு பாச்சா, எத்தனை நாளைக்குதான் இந்த கடவுள் இருட்டிலேயே இருப்பாரு? தெருவுக்கே லைட்டு போட்டாச்சு, அந்த கோவில் மட்டும் இருட்டாவே இருக்கணுமா என்ன?
நான் சொன்னதும் பாச்சா டீய வேகமா ஆத்திண்டே இருந்தான். எனக்கு எதுக்குப்பா பொல்லாப்பு? நீ மங்காத்தா கிட்டயே போய் கேட்டுக்க. உன்னதான் மங்காத்தாக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு தம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பாச்சா. டீக்கடை பாச்சாவுக்கு அந்த ஊர்க்காரங்க கிட்ட இன்னமும் பயம் அதிகமா இருந்தது. அதுக்கு காரணம் தம்பிரானுக்கு 4 எண்ணெய் மில்லு, நாகலிங்கத்துக்கு 4 ரைஸ் மில்லு. 2 பேருக்கும் வயசானாலும் அவங்களோட பசங்களும் அவங்கள மாதிரியேதான். ஊர்ல எந்த சண்டை வந்தாலும் அவங்கதான் தலையிடுவாங்க. ஆள வச்சு அடிக்கிறது கூட உண்டு. அப்பாக்கள் பண்ணிட்டு இருந்தத இப்போ பசங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் மாறுதல் என்ன, ஆளுக்கு ஒரு கட்சி, அவ்வளவுதான். ஒரு வழியா பாச்சா கொடுத்த டீய குடிச்சிட்டு மங்காத்தாவை பார்க்க நான் கிளம்பினேன். மங்காத்தா தன்னோட சுங்குடி சேலை தலைப்ப வரிஞ்சு கட்டிட்டு பூவரச மரத்தடியில உட்கார்ந்து வெத்தலை பாக்க இடிச்சுட்டு இருந்தா. தலை முழுக்க நரைச்சிருந்தது. யாரு சாமி அப்படின்னு என்ன கண்ணை இறுக்கி பார்த்தா. நான் தான் மங்காத்தா அப்படின்னு என் பேரை சொன்னேன். அட, நம்ம பெரியய்யா பேரன் தானே, என்னப்பா நீயே இப்படி கிழமா புட்ட என்றாள். ஏன், நீ கூட தான் ரொம்ப கிழமாயிட்ட அப்படின்னு நானும் கிண்டல் பண்ணேன். ஆமா, நான் ஆவறதுக்கும் நீ ஆவறதுக்கும் வித்தியாசம் இல்லையாப்பா. நான் பாக்கப்போ நீ இம்மாத்தம் பையன் என்று அவள் சொன்ன போது அவளை பார்த்து பரிதாபமாக இருந்தது எனக்கு. ஆமா, உன் புருஷன் நல்லாதானே இருந்தாரு, எப்படி திடீர்னு அப்படின்னு கேட்டேன். நல்லாத்தான் இருந்தாரு. அது ரொம்ப குடிக்கும்னு உனக்குத்தான் தெரியுமே சாமி. திடீர்னு கள்ளு கடைய மூடிட்டாங்களா, அதுக்கு பைத்தியம் புடிச்சாப்புல போச்சு. சரி, கொஞ்ச நாள்ல அதுவே சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, வேற என்னமோ குடிக்க ஆரம்பிச்சது. என்னமோனா, திருட்டு சாராயமா? நான் ஆர்வமாக கேட்டேன். ஆமா சாமி, என்னமோ அந்த ஆரஞ்சு பழ தோலுங்க, நாட்டு சக்கரை எதையோ வாங்கி கலக்கி குடுக்க சொல்லும். அவள் சொன்னதும், என்ன, நீயா கலக்கி குடுத்த என்றேன் நான். ஆமா சாமி, இல்லனா என்ன அடிச்சு கொன்னுப்புடும். அது மட்டும் இல்ல, அத கலக்கி வச்சு எல்லாருக்கும் குடுக்க சொல்லிச்சு. பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சுன்னா பாரேன் என்றாள் மங்காத்தா. போலீஸ் பிடிக்கலையா என்றேன் நான். ஆமா, அப்படித்தானே வச்சுக்க. அப்புறம் இந்த ஆளுக்கு 4 வட்டத்துல அந்த கலக்கல் ஒத்துக்கவே இல்ல. அதனால நாகலிங்கம் சொன்னாரு, புதுசா ஒரு விஷயம் இருக்குன்னு. இத கூட்டிட்டு போய் மெட்ராஸ்ல ஏதோ மாத்திரையாமே, அத வாங்கி குடுத்துட்டாரு. 4 நாள் மயக்கமாவே கடத்துச்சு. சாவர அன்னைக்கு காலையில அப்பதான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. மங்காத்தா மங்காத்தா, உன் பேச்ச நான் தட்டி நடந்தேன் மங்காத்தா. நீ தினம் கோயிலுக்கு போய் சூடம் ஏத்தி கும்பிடுறச்சே சாமிய கேப்பியே, கள்ளு கடையெல்லாம் மூடணும்னு. மூடி என்னடி பிரயோஜனம் மங்காத்தா? மனுஷன் ஒரு தடவை அடிமையாயிட்டாலே அவன் வாழ்க்கை முழுக்க அடிமையாயிடுறான். அதுல சுவாரஸ்யமும் குறைஞ்சு மேல மேல என்னென்னவோ தேவைப்படுது. இந்த நாகலிங்கம் 2 மாத்திரை தான் துண்ண சொன்னாரு. நான் 4 10 20 முழுங்கிட்டேன்டி. நீ இனிமே நல்லபடியா பொழைச்சுக்கோ. இந்த கலக்கெல்லாம் செய்யாத. எல்லாம் நான் சேர்த்த பாவ பணம். இதெல்லாம் அந்த கோயிலுக்கே குடுத்துடுறி. உன் சாப்பாட்டுக்கு காணி நிலம் போதுண்டி மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு செத்துடுச்சு. அப்புறம் அந்த வியாபாரத்தை நான் நிறுத்தி புட்டேன். அப்புறம் பணத்தை எடுத்துக்கின்னு போய் நம்ம ஊரு பெரிய மனுஷங்க கிட்ட குடுத்தேன். ஐயா, கோயில் தான் இடிஞ்சிடும் போல இருக்கு, புதுசு கட்டி அபிஷேகம் பண்ணுங்கன்னு. ஆனா அவங்க சொன்னாங்க, சாராயம் வித்த காசு இத தர்மத்துக்கு குடுக்கறியா அப்படின்னு தள்ளி வச்சாங்க. ஆனா நான் நல்லா கேட்டேன். ஐயா ஐயா, நீங்க எண்ணெய் மில்லு வச்சிருக்கீங்களே, அதுல என்ன சரக்கு தானே கலக்குறீங்க? அது என்ன சுத்தமான எண்ணெயா? அத வச்சுதானே நீங்க அபிஷேகம் பண்றீங்க. அப்புறம் மூட்டை மூட்டையா நெல்லுல கல்ல சேர்க்கறீங்க. அதையும் திருப்பணின்ற பேர்ல கோவில்ல குடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா நான் பண்ணது பாவம்தான் ஐயா. இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு இந்த காசு நல்லதுக்கு போய் சேரட்டுமேன்னு தானேய்யா செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன தோணிச்சோ, நல்ல வேலைக்கு இந்த கடவுளோட அருளால இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன் வந்தாங்க. அவள் பேசி நிறுத்தினாள். இறைவன் மனது வைத்தால் நடக்காதது எதுவுமே இல்லை. எங்கள் ஊர் ஆண்டவன் கள்ளச்சாராயம் விற்ற காசாக இருந்தாலும் அதை நேர்மையாக ஒத்துக்கொண்டு தனக்கு காணிக்கையாக கொடுக்க மனமார்ந்த அன்புடன் வந்திருக்கும்
மங்காத்தாவின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டான். கோபுர கலசங்கள் பொன் வர்ணத்தில் மாலை வெயில் பட்டு மின்னியது. ஆனால் இன்னும் பொன் வேயவில்லை. ஏனென்றால் இவளிடம் இருந்த பணத்தில் கோயிலை புதுப்பிக்க மட்டுமே முடிந்தது. மற்றொரு உளமார்ந்த பக்தரின் வருகைக்காக அந்த சிவனும் இன்று காத்து கொண்டிருக்கலாம். அந்த இறைவன் மனித குலத்தின் நன்மை தீமைகளை கடந்தவன். ஆனால் அன்புள்ளத்திற்கு காவலனாகவும் இருக்கிறான். இப்படியாக இந்த கதை முடிகிறது.